Hi guys, welcome to உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். லாஸ்ட் 2 days முன்னாடி சென்னை பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தேன். அங்கே சில பொருட்கள் வாங்கியிருந்தேன். அதில் இந்த ரேடியோவும் ஒன்று. இந்த ரேடியோவை ரெடி பண்ணி ரீஸ்டோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் அந்த வீடியோ தான் இது. இப்போ இந்த ரேடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எந்த அளவுக்கு ரஸ்ட்டு பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ தூசி இருக்குது இதில். பின்னாடி அப்படியே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்டேஷன் மாத்திர அந்த பேண்டு அந்த சுவிட்செலாம் இல்லை. இந்த வால்யூம் நாப் ஒரு நாப் இல்லை. இந்த சுவிட்சஸ்லாம் எவ்வளோ டைட்டாக இருக்குது, ஃபுல்லாகவே டைட்டாக இருக்குது. இதை மழையில் அப்படியே போட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூசி. ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோல் நாபெல்லாம் நம்ம கழட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாடல் ரொம்ப பழைய மாடல். 1975லேருந்து 1980 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வெளியாகிருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல டிமாண்டான ரேடியோ இது. இப்போலாம் இதை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம கழட்டி கொஞ்சோண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி அந்த நாபெல்லாம் நம்ம அதில் போடுவோம். ஏன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு மண் பிடிச்சி அப்படியே சுத்தமாக மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ லைட்டாக மேலே க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அது நம்ம உள்ளே என்ன இருக்குது, அதை எப்படி சர்வீஸ் பண்ணலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அப்படியே கிடக்கும் போல் இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த மண் பிடிச்சிட்ருக்கு. இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவே பண்ண முடியல, அந்தளவுக்கு பிடிச்சிட்ருக்கு. சரி, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம ரஸ்லிக் போட்டு ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரீ பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த நாபெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டை விட இந்த ரேடியோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். அந்த சுவிட்ச் ஓரளவுக்கு இப்போ மூவ் ஆகுது. சுவிட்ச் நான் போட்டு பார்க்குறேன். பவர் சப்ளை கொடுத்துட்டேன். எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. சவுண்டோ இல்லை லைட்டோ எதுவுமே எரியல. அப்போ நம்ம இது கழட்டி பார்த்தா தான் என்னன்னு தெரியும். கழட்டி பார்க்கலாம் வாங்க. பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸான பிராண்டு இது. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூ தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப ஆட்டம் கொடுத்துச்சு. இதை ரிமூவ் பண்ணவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ துரும் பிடிச்சி போயிருக்குது. ஸோ எல்லா ஸ்க்ரூவும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கழட்டி பார்க்கலாம் உள்ள. பாருங்கள், நான் கழட்டுறேன். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி முட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. இதை தண்ணியில் தூக்கி போட்டாங்களா இல்லை கிணத்துல தூக்கி போட்டாங்களா தெரியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் படிஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் காலி. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாம் ரெஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்னே தெரில. எனக்கு ஐடியா இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப்புக்காக தான் அதை கட்டியிருக்கேன். பாருங்கள், பிசிபி அந்த போர்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லிக்விட் டேமேஜ். ஓகே, க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இதை உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு அந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம நல்லா தொடச்சி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் வெளியில். இதை துடைக்கும் போதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக துடைக்கணும். ஏன்னா இது ஏறக்குறைய 40 வருஷம் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க எப்படியும். அதனால் ஒவ்வொன்றும் அப்படியே துரும்பிடிச்சி ஒட்டிகிட்ருக்கு. நம்ம வேகமாக துடைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், டேமேஜ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக நிதானமாக துடைக்கலாம். இது பிசிபி கிளீனர். இது மொபைலுக்கு, பிசிபி போர்டுக்கு இதுக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை போட்டு நான் க்ளீன் பண்ணி இதில் ஏதாவது பவர் சப்ளை லைன் போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேடியோ என்கிட்ட ஒரு 4-5 கலெக்ஷன் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணேன், அது வீடியோ எடுக்க முடியல. பிலிப்ஸ் ஹோலாண்டோடைய மாடல் கூட என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 60 வருஷம் அது பழமையான ரேடியோ. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றா போடுறேன். அதில் எடுக்க பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்குது.
பாருங்கள். இப்போ இதான் கண்டிஷன், பிசிபியோட கண்டிஷன் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போது வந்து இதோட ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. இந்த டியூனிங் நாபோடைய இதுதான் அது ஃபுல்லாக அப்படியே ஜாம் ஆகிட்டுருக்கு. எல்லா வீலுமே அப்படியே ஜாம் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை நான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த லைட்டு மட்டும் எரிஞ்சிச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை வராமல் இருந்தது. அதை வந்து ட்ரை சால்டர் பண்ணி இப்போ சப்ளை வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்பீக்கருடைய சவுண்டெல்லாம் இன்னும் வரல. இது வந்து பேண்டு, அந்த ஸ்டேஷன் பேண்டு மாற்றுறது. அந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ வேறு ஒரு சுவிட்சு, புது சுவிட்சு நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்ட் 1 மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதை வந்து பாட வச்சு பார்ட் 2வாக நான் வந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போதைக்கு பாருங்கள் இது நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. பவர் சப்ளை இப்போ உள்ளே வருது, லைன் வருது. இப்போது ஃபஸ்ட்டு ஆனே ஆகாமல் இருந்தது, இப்போ ஆன் ஆகுது. இப்போ இருக்கிறது வந்து ஸ்டேஷன் இல்லை, 2 ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ அதை ரிசீவ் பண்ணிச்சுன்னா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இதில், அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வரும்போதும் இப்போ எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப மணி நேரங்கள் இதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். இதோடைய பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.